கொண்டிருந்தது. அது ஒரு குரங்கிடம் சென்று, நீ என் நண்பராக இருப்பாயா என்று கேட்டது. குரங்கு பதிலளித்தது, நீ பெரியதாக இருக்கிறாய், என் மாதிரி மரத்தில் ஊஞ்சலாட முடியாது, எனவே நான் உன் நண்பராக இருக்க முடியாது. யானை பின்னர் ஒரு முயலை சந்தித்து அதே கேள்வியை கேட்டது. முயல் சொன்னது, நீ எனக்கு மிகவும் பெரியதாக இருக்கிறாய், எனது குழிக்குள் நீங்கள் செல்ல முடியாது, எனவே நான் உன் நண்பராக இருக்க முடியாது. யானை மிகவும் சோகமாக இருந்தது. ஆனால் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. உடனே அது அனைத்து விலங்குகளும் பயந்தோடுவதை பார்த்தது. ஒரு சிங்கம் அவர்களை தாக்கவோ அல்லது பிடிக்கவோ போகிறது. யானை சிங்கத்தை அணுகி, தயவு செய்து என் நண்பர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றது. சிங்கம் சிரித்து, பெரியவனே, நீ எனக்கு கேடு செய்ய முடியாது, நீ இங்கிருந்து சென்றுவிடு என்றது. யானை வேறு வழியில்லாமல் சிங்கத்தை தாக்கி அதை அங்கிருந்து விரட்டியது. யானையுடன் நட்பை ஏற்க மறுத்த விலங்குகள் தங்களின் தவறை உணர்ந்தன. நீ வெவ்வேறு மாதிரியானவனாக இருக்கலாம், ஆனால் நீ உண்மையான நண்பன் என்று அவர்கள் சொன்னார்கள். கதை நெறி: ஒருவரது தோற்றத்தை வைத்து நாம் அவர்களை மதிப்பிடக்கூடாது. உண்மையான நண்பர்கள் எந்த வடிவத்திலும் எந்த